பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் 5 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்னா காலிஃப்ளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துருக்கிறேன். காலிஃப்ளவர் வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு, ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காய் வந்து நல்லா மசிய வேகணும், அதனால் 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 4 குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வந்து 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் வச்ச காய் வந்து மசிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி மசிச்சு இந்த அளவுக்கு மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1.5 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ இது நான் வந்து எவரெஸ்ட் பிராண்டில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் ஓகேவோ அதில் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சேர்க்கணும். இந்த மசாலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ தான் நம்ம கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு வரும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இது குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பன்னை டோஸ்ட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் நான் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், பாவ் பாஜி மசாலாலாம் சேர்த்து நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளைனாக தான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும், கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்சது. ஸோ இது ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட, நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். ஸோ அவங்க கிட்ஸ் யாரும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம இதில் என்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோங்கிறது சாப்பிடும்போது தெரியவே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர், தேங்க்ஸ்.